நான் அட்வொகேட் பிரகாஷ் ராஜ் பேசுகிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர், தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் தளபதி விஜய் அவர்கள்ட்ட ஒரே ஒரு சின்ன கோரிக்கை தான். அதாவது பள்ளிக்கூடங்களில் நம்ம படிச்சிருப்போம், ஜாதியில் இல்லடி பாப்பா அப்படிங்கிற ஒரு கவிதைகளை நம்ம மகாகவி பாரதியார் சொன்ன வரிகளை நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இதுவே பள்ளி குழந்தைகள்கிட்டயே என்ன சொல்லி கேட்குறாங்க, ஜாதி சான்றிதழ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி தான் இன்ன வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பள்ளியில் போய் நம்ம ஒரு அட்மிஷன் போடணும்னாலும் சரிதான், இல்லை எங்கே போனாலும் சரிதான், ஜாதி சான்றிதழ் அவசியமாக ஏற்படுது. அது கல்வியிலே ஜாதி சான்றிதழ் கட்டாயங்கிறது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் சொல்லலாம், ஜாதி சான்றிதழ் மூலமாக தான், ஜாதியின் அடிப்படை தான் ரிசர்வேஷன் ஒதுக்கப்படுது, இடஒதுக்கீடு, இது எல்லாமே தேவைப்படுது. கரெக்டு தான், அது எல்லாமே தேவை தான், நான் இல்லைன்னே சொல்லலை. எப்படி ஒருத்தனுக்கு தன் ஜாதி வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இங்கே இருக்கோ, அதேமாரி எனக்கு ஜாதி வேண்டாம் அப்படி சொல்லவும் இங்கே ஒரு கூட்டம் இருக்குது. அதனால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஜாதியற்றவர் அப்படின்னு ஒரு சான்றிதழ், ஒரு சட்ட வடிவத்தை அமைச்சு சட்ட வடிவத்தை உருவாக்கி, ஜாதியற்றவர் அப்படிங்கிற ஒரு பிரிவையும் உருவாக்கி, ஜாதி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஜாதியற்றவர்னு சான்றிதழ் வழங்குறதுக்கான வழிவகை செய்யணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சொல்லலாம், நம்ம தான் ஜாதி மதமற்றவர்னு சான்றிதழ் பெறலாமே அப்படிங்களாம். மாண்புமிகு உயர்நீதிமன்றமாக என்ன சொல்லியிருக்குன்னா, தாசில்தாருக்கு ஜாதி மதமற்றவங்க சான்றிதழ் வழங்குறதுக்கான உரிமை கிடையாது அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. ஒவ்வொரு பாமரனும் வேண்டாம் நினைக்கிறவன் உயர்நீதிமன்றத்தை போய் நாட முடியுமா? அங்கே போய் அவன் போராட முடியுமா? ஜாதி மதமற்றவன் சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா? சரி, நாங்கள் ஜாதி வேண்டாங்கிறோம், மதம் வேண்டான்னு நான் சொல்லலையே. ஏன்னா மதங்கிறது இறைவழி, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு வழி இருக்கும். கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம், இந்து மதம், பௌத்த மதம், சீக்கிய மதம் சொல்லி ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு மரபு, இறைவனை சென்றடைவதற்கான வழி தான் மதமாக நாங்கள் பார்க்குறோம். ஆனால் ஜாதிங்கிறது சமூக கேடு, அது ஒருத்தனை பிறப்பால் உயர்வு தாழ்வு காட்டுற ஒரு செயலாக தான் பார்க்க முடியுது. அதனால இந்த ஜாதி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அவங்களுக்காக அவங்களோட உரிமை இதில் பாதிக்கப்படுது. அதனால் அவங்க உரிமையை பாதிக்காத வண்ணமும், அவங்க உரிமையை நிலைநாட்டவும் ஜாதியற்றவர்னு ஒரு பிரிவு உருவாக்கி அதுக்கு ஒரு தனி ரிசர்வேஷனை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தணும். இதை தளபதி விஜய் அவர்கள் செய்யும்போது இது ஒரு வரலாற்று சாதனையாக இருக்கும். இது ஒரு சமூக பொது உடைமையாகவும் இருக்குங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.